தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் முடிந்ததும் கட்சியில் அதிரடி மாற்றம் செய்தார். தேர்தல் முடிந்ததும் கட்சியில் அதிரடி மாற்றம் செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைக்கு முன்தினம் தமிழக சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. கட்சியில் சீட்டு கிடைக்காதவர்கள் அதிருப்தியில் உள்ளனர். அதிருப்தியில் உள்ளவர்களுக்கு ஒரு பிரபல கட்சியில் புதிய பொறுப்புகள் வழங்கி அவர்களை திருப்திப்படுத்தியுள்ளார் பிரபல தலைவர். ஆம், விடுதலை சிறுத்தை கட்சி. அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் பாலாஜி மற்றும் ஆலூர் சா நவாஸ் 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அவர்களுக்கு மீண்டும் போட்டியிட திருமாவளவன் வாய்ப்பு கொடுக்கவில்லை. கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் முடிந்துவிட்டது. தற்பொழுது கட்சியில் அவர்கள் 2 பேருக்கும் முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளார் திருமாவளவன். எஸ் பாலாஜி இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். இவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆலூர் சா நவாஸ் இவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். இவர் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். தற்பொழுது முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் முடிந்ததும் திருமாவளவன் கட்சியில் புதிய பொறுப்புகளை கொடுத்து திருப்திப்படுத்தியுள்ளார். ஆனால் தேர்தல் முடிவுகள் திருமாவளவனை திருப்திப்படுத்துமா என்பது தெரியவில்லை. என்னவென்று சொன்னால், திமுகவினர் திருமாவளவனுக்கு வேலை பார்க்கவில்லை. திருமாவளவன் கட்சியினர் திமுகவினருக்கு வேலை பார்க்கவில்லை. ஆக தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு திருமாவளவனுக்கு திருப்தியை தருமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.